ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபோட்டோ வச்சுட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காங்க. என்னது, எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர் ஃபோட்டோ வச்சுட்டு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரே, கேட்டால் வலுவல்லுன்னு சிடு சிடுன்னு விழுகிறாரே அப்படின்ட்டு தாத்தா பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க. தாத்தாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்கவங்கள பார்த்துட்டு, என்ன ரொமான்ஸா அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படிலாம் பேசுகிற, அப்புறம் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறாங்க. பாட்டி கோச்சிட்டு இங்கேருந்து போகிறாங்க செல்லம்மா. அப்புறமா தாத்தாட்ட கேட்குறாங்க, என்ன தாத்தா சொல்லுங்கள் தாத்தா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரும் சும்மா ஏதோ ஒரு ஃபோட்டோன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் அங்கே அன்பு சித்தப்பா வராங்க. அவர் உண்மையை சொல்லிடுறாரு, அவன் லவ் பண்ண பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் சொல்ல வந்தேன், அதெல்லாம் சொல்லாதீங்க கிளம்புங்க அப்படின்றாங்க. ஓ அப்போ ஒரு லவ் மேட்ரா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கேயும் போய் சும்மா விடாமல் அப்படியே அவங்கள போய் கேட்குறாங்க, ஏன் பாஸ் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தீங்களே அது யார் அப்படிங்கிறாங்க. இது தேவையில்லாத உனக்கு வேலை, ஏன் இப்படி ஃபோட்டோ பற்றி பேசினாலே முகம் ஒரு மாதிரியாக போகுது அப்படிங்கிறாங்க காவேரி. எனக்கு தெரிஞ்சிருச்சு அது யாருன்னு அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஐயோ தெரிஞ்சிருச்சான்னு, உங்களோட லவ்வரோட ஃபோட்டோ தானே அது அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏங்க சொன்னால் என்னங்க, உங்கள் லவ்வை பற்றி சொல்லுங்கங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இதெல்லாம் பேசாத, எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறாரு. அதை எப்படி நீங்கள் மட்டும் என்னோட காதலை கொடைக்கானலில் வச்சு விழுந்து விழுந்து கேட்டீங்க, நானும் நல்ல போதையில் எல்லாத்தையும் சொன்னேன்ல, எல்லா உண்மையும் ஒன்று விடாமல் உங்ககிட்ட ஒப்பிச்சேன், ஆனால் நீங்கள் மட்டும் லவ்வை சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, சொல்லுங்கள் உங்கள் லவ்வை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, உன் லவ்வும் இதுவும் ஒன்றும் இல்லை, இது வேற அது வேற, நீ பேசாமல் போ அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, என்னோட லவ்வை சுவாரஸ்யமாக கேட்டீங்க, நானும் உங்கள் காதல் கதையை கேட்கணும் ஆசையாக இருக்குது, ஒரு ஆர்வமாக தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க, நீ என்ன நிஜ பொண்டாட்டியா, பொண்ணு இருக்குது இப்போ அது இருக்குதுன்னு கேட்குற, யார் இருந்தால் உனக்கு என்ன, நீ என்ன ஒரிஜினல் பொண்டாட்டி மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் ஒன்றும் ஆசைப்பட்டு கேட்கலங்க, ஒரு ஆர்வத்தில் சந்தோஷத்தில் கேட்குறேன், என்னடா மேட்டராக இருக்கும், என்ன விஷயமா இருக்குன்ட்டு, அதனால தான் கேட்குறேன், சொல்லுங்கங்க ப்ளீஸ் அப்படின்னு காவேரி விடாமல் துரத்திக்கிட்டே இருக்காங்க. விஜய் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. பேசாமல் போயிரு, உனக்கு அவ்வளோதான், நான் அப்புறம் செம்மையாக திட்டி விட்டுருவேங்கிறாங்க. நீங்கள் என்ன திட்டினாலும் சரி, உங்கள் காதல் கதையை என்கிட்ட சொல்லித்தான் தீரணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லாமல் நான் விட மாட்டேன், இந்த காவேரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை தெரிஞ்சுக்காமல் விட மாட்டா அப்படிங்கிறாரு. காவேரி என்ன கேட்டாலும் விஜய் சொல்லிக்கவே மாட்டேங்கிறாங்க, கலந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. நான் கண்டுக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க காவேரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.